திரு ராமசாமி, இல்ல இதுல ஆக்ட் என்ன சொல்லுது, உங்க இன்டர்பிரேஷன் என்ன இதுல? ஸோ 3 விஷயங்கள் எல்லாரும் பேசுனதுல இருந்து, ஒன்று எல்லாரும் காமனாக வைக்கிற டவுட் வந்து இடிக்கு பவர் இருக்கா, இல்லை சிபிஐக்கு பவர் இருக்கா, இல்லை டிவிஎஸ்சிக்கு பவர் இருக்கா அப்படின்னு. நம்ம வந்து சட்டப்படி டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படியும் தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படியுமே 2 பேருக்குமே இமீடியட்டாக ஒரு துப்பு கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ரைட் 2 பேருக்குமே இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்றாரு அவரு. அது கன்கரண்ட் லிஸ்ட்லாம் இல்லை, கன்கரண்ட் லிஸ்ட் கான்ஸ்டிடியூஷனலா வருது, கன்கரண்ட் பவர்ஸ். இது வந்து 2 பேருக்கும் இருக்கா இல்லையான்றது இப்ப அதிகபட்சமா வந்து ஒரு டிவிஷன் பெஞ்ச் கேரளா ஹைகோர்ட்ல 2 பேருக்குமே பவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த இமிடியேட்டா இன்ஃபரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சிபிஐக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு. இதுல வந்து இன்னொரு 2 ஒப்பீனியன் வருது. நான் அந்த 2வது விஷயம் சொன்னது, அதாவது தமிழ்நாடு வந்து இந்த சிபிஐக்கு இருக்கிற டைரக்ட் நோட்டிபிகேஷன் வித்ட்ரா பண்ணிட்டனால சிபிஐ வராது அப்படின்னு. மன்னிக்கணும், ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது டெரிட்டோரியல், அதனால தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அமைப்பாக இருந்தாலும் அது வந்து சிபிஐக்கு வராதுன்னு கிடையாது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த அமைப்புகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த பிஎஸ்யூவும் இது எல்லாத்துக்குமே சிபிஐ தான். ஏன்னா அது ஆக்ட் கீழே கொடுக்கப்பட்டது. ஸோ பவர்ஸை வந்து நம்ம ரூல்ஸ்லயோ மேனுவல்லையோ ரெகுலேஷன்லயோ மாற்ற முடியாது, நோட்டிஃபிகேஷனையோ மாற்ற முடியாது. இதை வந்து தமிழ்நாடும் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளியரா பார்த்தோம்னா வெறும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கு, தமிழ்நாடு பிஎஸ்யூஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பிஎஸ்யூஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றது தான் அந்த நோட்டிஃபிகேஷன். அதனால அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் எடுத்துறோன்றது தமிழ்நாடு அரசு தனியா எடுக்க முடியாது. ஸோ அது ஒன்று. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அங்கித் திவாரி மேல எடுத்த நடவடிக்கை, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அது மேல நடத்தின என்கொயரி, இது எல்லாத்தையும் யாருமே தவறுன்னு சொல்லல. ஒருத்தர் தவறு செய்திருக்கிறார், லஞ்சம் வாங்கி இருக்கிறார், இல்ல லஞ்சம் வாங்குறதுக்காக உட்பட்டிருக்கிறாருன்னா தவறு, அது வந்து மன்னிக்கவே முடியாது. அது எந்த அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டிவிஎஸ்சியை நம்ம பாராட்டி ஆகணும் அந்த இடத்துல. ஆனா அதற்கு அப்புறமாக இருக்க ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, ரிப்போர்ட்டிங் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து. அண்ணன் சூர்யா அவர்கள் வந்து இல்ல இவங்க வந்து அமிச்சாங்களா இல்லையான்னு ஆர்பிஐடிக்கான ரிசிப்டை கேட்கறாங்க. நான் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து டிவிஎஸ்சி வந்து சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையான்றதுக்கு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அது என்கொயரி சார்ந்தது, அவர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது அட் பெஸ்ட் வந்து கோர்ட்லயோ இல்ல ட்ரையல்லையோ மட்டும்தான். அதை வந்து நம்ம கேட்கறதுக்கான கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, ஆனா அதை கேட்கறதுக்கான உரிமை எனக்கு சாதாரண மனிதனாக கூட கிடையாது அப்படின்ற. ஏன்னா அது அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் டிவிஎஸ்சியா இருந்தாலும் பாதிக்கும், சிபிஐ இருந்தாலும் பாதிக்கும், அதனால நான் கேட்க கூடாது அப்படின்றத சொல்றேன். அது ஒண்ணு. அடுத்தது 3வது விஷயம் நான் அதிலே சொல்ல வந்தது, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மேனுவல்ல. அது வந்து நம்ம தமிழ்நாடு மேனுவல ஒரு நிமிஷம் நம்ம எடுத்துப்போம். தமிழ்நாடு விஜிலன்ஸ் மேனுவல் பார்ட் 2 பேஜ் 31 எடுத்துக்கலாம். அதுல வந்து 3 பகுதி, பேராகிராஃப் 6ல வந்து கரெக்டா எங்க இந்த ஆன்டி கரப்ஷன் மேட்டர்ஸ் எல்லாம் சிபிஐயும் எடுத்துக்கலாம், ஸ்டேட் டிவிஎஸ்சியும் இன்வால்வ்டா இருக்கு அப்படின்ற போது பார்ட் 1 பார்ட் 1 அப்புறம் பார்ட் 6 இது எல்லாத்துலயுமே அவங்க டைரக்டா, இது எல்லாத்துலயுமே டைரக்டா அப்படி இவங்க இமிடியேட் ஆக்ஷன் எடுத்தா கூட உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்யூ இது எல்லாமாக இருந்தால் உடனே சிபிஐக்கு தெரிவித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது ஒண்ணு. இரண்டாவது, சர்ச்சுக்கு தேவையான இருக்கிற காலகட்டம் அது இமிடியேட்டாக இருந்தா மட்டும் தான் சர்ச். இங்க இமிடியேட்டா நடக்கவே இல்ல. சர்ச் நடந்ததே 3 நாள் கழிச்சு தான். இல்ல இமிடியேட்டா போனாங்கல்ல, அங்க பர்மிட் பண்ணல, அதுதானே சொல்றாங்க. சர்ச் நடந்து மன்னிக்கணுங்க, நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட், நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 3 நாள், சோ எல்லா ப்ராசஸ்ல இருந்து 3 நாள். அது வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கிடைச்ச உடனே என்ன சொல்றாங்க, மீன் டைம் we have informed the assistant director, deputy director வரணும்ன்றாரு, சென்னையில இருக்காரு, ஈடியோட ஆபீஸ். இது இல்லாம முன்னோடு இதெல்லாம் அவங்க சொல்றது, இது இல்லாம டிவிஎஸ்சியோட சைடு. இது இல்லாம நான் முன்னோடு முக்கியமா நேத்து நடந்த விஷயத்துக்கு நான் வரேன். என்னோட தெய்வசாதம் ஐயாவும் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த சென்ட்ரல் சிவில் சர்வெண்ட் யூபிஎஸ்சி ஆஃபீஸர், யூபிஎஸ்சி 1 யூபிஎஸ்சி 2 இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரையர் அப்ரூவல் சாங்ஷனிங் அத்தாரிட்டினா அவங்க எந்த கவர்மெண்ட் கீழ வேலை பார்க்கறாங்களோ அவங்க மட்டும் தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி. நேத்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க, அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அவருக்கு வந்து அவங்க சாங்ஷனிங் அத்தாரிட்டியோட பர்மிஷனே வாங்கல. சாங்ஷனிங் அத்தாரிட்டி பர்மிஷன் வாங்கிருந்தா ஸ்பெசிஃபிக்கா அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற டாக்குமெண்ட்ல நாங்க இந்த மாதிரி சாங்ஷனிங் அத்தாரிட்டியோட பர்மிஷன் வாங்கி இருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படல. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இல்ல இந்த கவர்மெண்ட் சாங்ஷனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்களோ, டெபுடேஷன்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரலுக்கு போயிட்டாலோ இல்ல சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டாலோ அந்தந்த அரசு கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி இருக்கணும். அந்த சாங்ஷனிங் அத்தாரிட்டி கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கல. நம்ம பழச கூட சர்ச்ச கூட விட்டுறலாம். நேத்து ஏடிக்கு வந்து எங்களை வந்து இன்டர்ஃபியர் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல அது வாங்கலன்னு சொல்லணுமா அல்லது பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் இல்லன்னு சொல்லணுமா? கொடுத்த சமன்ஸ்ல அது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கணும். கொடுத்த சமன்ஸ் பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. அதே டிவிஎஸ்சி தான் பப்ளிக்கா போட்டிருக்காங்க. அந்த இதுல இல்ல.
சோ அப்ப சமன்ஸ் தப்பா இருக்கு அப்படின்ற பிரச்சனை வருது இல்ல. ப்ரொசீஜர் இவர்கள் எல்லாத்தையுமே சரியாக பண்றாங்கன்னா அந்த சமன்ஸும் இன் ஆர்டரா இருந்திருக்கணும் அப்படின்ற பிரச்சனை இருக்கா இல்லையா? ஓகே, அந்த சம்மன்ஸை இஷ்யூ பண்ணதுல அவங்க அப்ரூவலோட வர்றாங்களா இல்லையாங்கிற கேள்வியை நீங்க ஒரு கிளாரிஃபிகேஷன். அந்த சொல்றது அந்த சம்மன் பண்ணும்போதோ அல்லது என்கொயரி பண்ணும்போதோ அப்ரூவல் வாங்க வேண்டிய தேவையில்லை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னால அப்ரூவல் வாங்கணும். Competent authority should give the approval before the charge sheet is filed. ஐயா கரெக்ட். ஐயா இங்க ஒரே ஒரு not when there is initial investigation. ஐயா கரெக்ட். அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஏனா அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல ஒரு அலிகேஷனோட அவர் மேல ஒரு சார்ஜ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணி சம்மன்ங்கிறது வந்து அலிகேஷனோட தான் வருதா? இது அலிகேஷனோட வருது. நீங்க வந்து எங்களை இன்டர்ஃபியர் பண்ணி என் வேலையை செய்ய விடாம தடுத்திருக்கீங்கன்ற ஏற்கனவே அவர் மேல இது என்ன கேஸும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த ஏடிக்கு மட்டும் தான் சொல்றேன். நான் மற்ற ஆபீசர்ஸ் கூட சொல்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஐஆர்எஸ் ஆபீசர். மற்ற ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது. சார்ஜ் வந்து பெரிய சார்ஜா இருக்குல. அதுக்கு ஒரு பணி செய்ய விடாமல் தடுப்பதுங்கிறது இருக்குல்ல. ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுப்பது இப்போ நடந்து ஒரு மாசம் ஆச்சு. அப்ப இத்தனை நாள்ல நீங்க வந்து சாங்ஷனிங் அத்தாரிட்டி அப்ரோச் பண்ணல, சிபிஐ அப்ரோச் பண்ணல, யாரையுமே அப்ரோச் பண்ணல. இதுல வந்து நீங்க ப்ரொசீஜரா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நம்ம இத்தனை நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது அவங்க ஏஜென்சியோட தேவைகளை பொறுத்து அல்லது ஏஜென்சியினுடைய ஆளுநரே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா நம்ம நேரம் காலம் எல்லாத்தையும் செட் பண்ணணும். ஆனா இங்க ஒரு ஏஜென்சி பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம காலம் செட் பண்ணணும். ஏஜென்சிக்கு புரோட்டோகால் இருக்குல்ல. அவங்க என்னென்ன விஷயங்களை அவங்க விசாரணைக்கு பிறகு எது தேவை என்ன தேவை. இப்ப சப்போஸ் இது வரைக்கும் வரல, அதான் இப்போ அப்படிங்கும்போது சம்மன் அனுப்பிச்சு விசாரணை வாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை வருது. ஆவணங்களை கொடுக்கல அப்படினா அது ஓகே. ஆனா இப்போ அது இல்ல, விசாரணை போது எங்களை வேலை செய்ய விடல அப்படின்றது. அப்ப அதுக்கு 30 நாள் கழிச்சு தான் நீங்க இப்போ இந்த சம்மன் இஷ்யூ பண்றீங்க. அப்ப நீங்க சாங்ஷன் வாங்கி இருக்கணுமா இல்லையா அப்படின்றது தான். ஓகே, ஏன்னா நீங்க அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிடையாது. ரைட். திரு கனகராஜ், இது ஒரு அரசியல் மோதலாகவே மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது இங்க ஒரு நோக்கம் இருக்குன்னு நாகராஜ் சொல்றாரு. இங்க 5000 கோடி ரூபாய்க்கான தவறுகள் நடந்திருக்குலாம் வந்திருக்கிற நேரத்தில் மதுரை இடி ஆபீஸை டார்கெட் பண்றாங்க டிவிஎஸ்சி அப்படிங்கிறாரு. அதாவது மோடி ஊழலை ஏற்றுக்க மாட்டார், அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டார், நாகராஜ் சார் ஏற்றுக்க மாட்டார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆனது 26/9/2023 2023 இடி வந்து பாஜகவினுடைய மாநில அலுவலகத்தினுள் பொருளாளராக இருக்கக்கூடிய ஜோதிகுமார் வீட்டில் ரெய்டு நடக்குது. ரெய்டு வந்து ஒரு 4 மணி நேரம் நடக்குது. அந்த 4 மணி நேரத்தில் அவங்க என்ன பத்திரிகை ரிப்போர்ட் படி மணல் கொள்ளையர்கள் அல்லது மணல் கொள்ளையிலே ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ரத்தினம், ராமச்சந்திரன், கரிகாலன் இந்த 3 பேரிடம் இருந்தும் பீரியாடிக்கலா கால முறைப்படி சண்முகம் என்கிற ஒரு ரியல்டருக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. அதே கால முறையில் ஜோதிகுமார் என்பவருக்கும், அவர்தான் பாஜக அலுவலகத்தில் பொருளாளராக இருக்கக்கூடியவர், அவருக்கும் பணம் வருது என்கிற முறையில் அவங்க ரெய்டுக்கு போறாங்க. ரெய்டுக்கு போறவங்க ஒரு சொன்னார், ஐயோ இது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நான் என்ன கேட்கிறேன், அந்த ரெய்டுக்கு போகும்போது பாஜகவினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் காளிதாஸ் கூட இருக்கார். பாஜகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் சந்திரன் கூட இருக்கார். ஈடியினுடைய கற்பு இங்க பாதுகாக்கப்பட்டுச்சாக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஈடி நீங்க சுயேட்சையான அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் இவர்களை எப்படி அனுமதிச்சீங்க? அதைத்தான் சூர்யா கேட்டார். நான் என்ன கேட்கிறேன், பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐயப்ப ராஜாவும் துணைத் தலைவர் கணேசனுக்கும் ஈடி அலுவலகத்தில் என்ன வேலை? இந்த அது ஐடிபியா இருக்கட்டும் அல்லது ஆர்மியா இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் எப்படி உள்ள விட்டுச்சு? போலீஸ உள்ள விடக்கூடாதுன்னு நிக்கிறவங்க பிளைன் க்ளோஸ்ல வரக்கூடிய இடி ஆட்களா இல்லாதவங்களை நீங்க உள்ள விட்டீங்கன்னா நீங்க கொலாபரேட்டர்ஸ் நான் பார்க்கறதா எப்படி பார்க்கறது? நீங்க சொல்லுங்க. இது எல்லாமே எதோட சேர்ந்து வருதுன்னா, அப்புறம் ஒரு ரூம்ல, அதாவது அங்கித் திவாரி ரூம்ல ரெய்டு பண்ணா இடி ஆபீஸையே ரெய்ட் பண்ணது மாதிரி ஆயிரும். ராம்மோகன் ராவ் ரூமை ரெய்ட் பண்ணா தலைமைச் செயலகத்தையே ரெய்ட் பண்ணது மாதிரி ஆயிரும். அப்படியா? அதாவது பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த காலத்தில் சுயேட்சையாக இயங்குகிற அமைப்புகளை எல்லாம் பாஜகவின் அடியாட்களாக மாற்றியதால் ஏற்பட்ட விளைவு. இது எந்த வரைக்கும் போச்சுன்னா,
இந்த ஆண்டு மார்ச் மே மாதம் முதல் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு வரை அடங்கவில்லை. அது நடந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த வழக்கில், இந்த பிரச்சனையில், மணிப்பூர் பிரச்சனையில் அஸ்ஸாம் ரைபிள்ஸும் மணிப்பூர் போலீஸும் ஆயுத சண்டை நடத்தி கொண்டார்கள், மறந்துடாதீங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் யார் கையில் இருக்கு? பிஜேபி கையில் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் கையில் இருக்கு? பிஜேபி கையில் இருக்கு. நீங்க மணிப்பூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் மெய்ட்டிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது. அது மெய்ட்டிகள் பண்ற அட்டூழியத்தை கண்டுக்கல, போலீஸை ரைட் பண்ணா கூட கண்டுக்கல என்கிற போது சில பகுதிகளை நீங்க அஸ்ஸாம் ரைபிள்ஸ் பாதுகாக்குது. அப்ப பாதுகாக்கும் போது அவங்களை எதிர்த்து இவங்க துப்பாக்கி சண்டை நடத்துனாங்களா இல்லையா? ரெண்டு பேருக்கு இடையில அதை தாண்டி ஒரு உள்நோக்கத்தோட டிவிஎஸ்சி வர்றாங்கன்றாரு, ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. வெயிட், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதுல மட்டும் உள்நோக்கம் இல்லையா? நான் கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன். மணிப்பூர் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போடுது. யார் மேல? அஸ்ஸாம் ரைபிள்ஸ் மேல. மணிப்பூர் போலீஸ் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல. அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எப்படி இருக்கு? அது நீங்க தான் சொல்லணும். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இல்ல. ஏதோ இவங்க மேல, அதுவும் ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கவங்க மேல நீங்க போட்டீங்களா இல்லையா? இதை விட கொடுமை என்னன்னா, ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அத்வாலே, அது பாஜகவினுடைய கூட்டணி கட்சி, அதனுடைய தலைவர் மகேஸ்வர் தைனஜம், அவர் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை சொல்லி அஸ்ஸாம் ரைபிள்ஸ் இவருக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அஸ்ஸாம் மணிப்பூர் கேபினெட் டிஸ்கஸ் பண்ணிருக்கு என்னன்னா, அஸ்ஸாம் ரைபிள்ஸ் மாநிலத்தை விட்டு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு பாஜக எம்எல்ஏக்கள், ராமசாமி ஒரு கரெக்ஷன் சொல்ல விரும்புறாரு, வெளியேற்றணும் பாஜக எம்எல்ஏக்கள் போறாங்க. கனகராஜா, ஒரே ஒரு கரெக்ஷன் சொல்லுங்க. ஆக்சுவலா 2 கரெக்ஷன். ஒன்னு அந்த மதுரையில இருந்ததுல மாசர்ல யாரெல்லாம் இருந்திருப்பா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வேற சிவிலியன்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னு டிவிஎஸ்சியே மாசர்ல ரிப்போர்ட் பண்ணல. ஒன்னு, அதை கோர்ட்லயும் அவங்க ரிப்போர்ட் பண்ணல. ஸோ வேற வெளியாட்கள் இருந்தாங்க அப்படின்னு ஏதாவது பத்திரிகை செய்தி இருந்தால் அது தவறான செய்தி. ஏன்னா நம்ம டிவிஎஸ்சி அப்படின்னா இவர்கள்லாம் இருந்தாங்க சர்ச்சை நடக்கும் போது அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம டிவிஎஸ்சியே போடல. இரண்டாவது இந்த அசாம் ரைபிள்ஸ் இஷ்யூ மணிப்பூர் கிடையாது. அசாம் ரைபிள்ஸ் நாகாலாந்து அந்த பார்டர்ல இருந்த ஒரு இஷ்யூ. அது அசாம் ரைபிள்ஸ் மேல வழக்கு செய்யப்பட்டது. அது ஏன்னா அங்க அந்த பார்டர் டிஸ்பியூட், அந்த டெரிட்டோரியல் இது ஏற்கனவே இருக்கு. அவங்களுக்கு இருக்க இந்த அடிஷனல் சொன்னது சூர்யா, கனகராஜ் சொல்ல இல்ல இதுக்கு முன்னாடி பத்தி சொன்னதுல கனகராஜ் சொன்னாரு உள்ள 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு அதுக்கு சொன்னேன். ஒரு